ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்பும் உங்களுடன் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. நடந்து முடிந்த ஆர்பிஎஃப் எஸ்ஏ தேர்வில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை ஒன் பை ஒன்னா இனிமேல் பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். வரக்கூடிய ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த சீரீஸ் முழுமையாக பாருங்க. அதே மாதிரி ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் படிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி பேட்டர்ன் கேட்டுறான்னு பாருங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படிலாம் ஆன்சர் பண்ணால் எளிதாகவும் வேகமாகவும் ஆன்சர் பண்ண முடியுது கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. இதே மாதிரி பேட்டர்ன் தான் கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வுகள் ஆர்பிஎஃப்னு இல்லை ஆர்ஆர்பி நம்ம கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்கவே. இந்த கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள 5 3 இலக்க எண்களை அடிப்படையாக கொண்டது. ஓகே, மொத்தம் 5 எண்கள் இருக்கா. 1 2 3 4 5. இது என்ன பண்ண சொல்றாங்கன்னா, எல்லா எண்களும் ஏறு வரிசையில் அமைந்திருந்தால் எத்தனை எண்களின் நிலை மாறாமல் இருக்கும்? இதான் கொஸ்டின். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள என்ன இருக்கு? 5 8 9. இதை ஏறு வரிசையில் வரும், அதே தான் வரும். இதை ஏறு வரிசையில் தான் வரும், அதே தான் வரும். அப்ப எனக்கு மாற்றமே இல்லாம வருதான். அப்ப எனக்கு இது வந்து சரி. அப்ப இதை ஏறு வரிசை எழுதினாலும் எனக்கு அதோட நிலை மாறாம அப்படியே இருக்கு. அப்ப என்ன இது ஒரு நம்பர் எனக்கு அப்படியே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் 3 6 5. இதை ஏர் வரிசை எப்படி என்ன வரும்? 3 5 6 வரும். இங்க என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. அப்ப எனக்கு இது கிடையாது. எனக்கு ரெண்டுமே சேமா தான் வரும் ஏர் வரிசை எல்லாம். அடுத்து 4 5 1. இது ஏர் வரிசை எல்லாம் வரும் 1 4 5 வரும். அப்ப எனக்கு இதுவும் கிடையாது. அடுத்து 7 4 9. இதை போட்டோம்னா 4 7 9. அப்ப எனக்கு இதுவும் வராது. அடுத்து 1 5 9. இது எழுதணும்னா 1 5 9 தான் வரும். அப்ப எனக்கு இது என்னது? மாற்றம் இல்லாம வருது. அப்ப எனக்கு 2 எண்கள் ஏறு வரிசை எழுதினாலும் அதோட நிலை மாறாம எனக்கு அப்படியே இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 2. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. இதே மாதிரி பேட்டர்ல கொஸ்டின் ஏஎல்பில இருந்து அனைத்து தேர்வு இதே பேட்டர்ல கொஸ்டின் ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின். இங்க பாருங்க, டிஓஇஎஸ் என்பது 2649 எனவும் பெய்ட் என்பது 1365 எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனில் டிக்கான குறியீடு என்ன? அப்ப டி வந்து எத்தனை இடத்துல ஃபர்ஸ்ட் பார்க்கணும். டி எத்தனை இடத்துல இருக்கு? டி ஃபர்ஸ்ட்லயும் இருக்கு, டி வந்து செகண்ட்ல இருக்கு. ஓகேவா? அப்ப 2 இடங்களையுமே இருந்துச்சுன்னா அப்ப அந்த நம்பரும் எனக்கு 2 இடத்துல இருக்கணும். ஓகே, பாருங்க 2 இருக்கா? இல்ல. 6 இருக்கு. அப்ப 6 எனக்கு இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஓகேவா? அப்ப 6 2 இடத்துல வருது, டி எனக்கு 2 இடத்துல வருது. வேற ஏதாவது 2 இடத்துல வருதா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வராது. ஓகேவா? அப்ப டி 2 இடத்துல இருக்கு, 6ம் 2 இடத்துல இருக்கு. அப்ப டிக்கான குறியீடு என்னது? 6. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதே பேட்டர்ல நிறைய கொஸ்டின் பார்த்து ஒரே தேர்வோட கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கவே, இந்த கொஸ்டினை பாருங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 செயல்பாடுக்கும் ஏற்றால் போல இந்த 4 ஆப்ஷன் எது கரெக்டா இருக்குன்னு கேட்கறாங்க. அப்ப இந்த 2 செயல்பாடும் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செயல்பாட்டை பாருங்க, 30 49 19. அப்ப இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் கூட்டினா சென்டர் நம்பர் கிடைக்குது. 30 19 கூட 49. இல்ல அப்படின்னா சில எப்படி சொல்லணும்னா, முதல் 2 நம்பருக்கான வித்தியாசம் 3வது நம்பரா வருது. அப்படி கூட நீ கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படினாலும் லாஜிக் கரெக்டா இருந்தா ஆன்சர் கரெக்டா தான் வரும். நான் என்ன பண்றேன், முதல் நம்பர் லாஸ்ட் நம்பர் கூட 49. அதே முதல் நம்பர் லாஸ்ட் நம்பர் கூட்டினா 39 வருது. கேட்கலாம். அப்ப அதே மாதிரி இங்க பாருங்க, 17 12 கூட்டினாலும் வரும் 29 வரணும். அங்க 32 அப்ப எனக்கு கிடையாது. இப்ப 7 22 கூட்டினா 29 வருது. அப்ப எனக்கு எது சரி? செகண்ட் உள்ளதா எனக்கு சரி. 7 29 22. லாஸ்ட் நம்பரையும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் கூட்டினா 29 வருது. அப்ப எனக்கு எது கரெக்ட்? செகண்ட் உள்ளதா எனக்கு ஆன்சர். பாருங்க, ரீசனிங் கொஸ்டினை பொறுத்தவரை மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இருக்கும். சில கொஸ்டின் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். மித்தபடி ரொம்ப டைம் எடுக்கிற கொஸ்டினும் கேட்கவே இல்லை. இப்போ அடுத்த கொஸ்டினை பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். இங்க என்ன பண்ணாங்கன்னா, பெருக்கல் கூட்டல் இதை வந்து என்ன பண்ணோம், ஒன்றுக்கு ஒன்று மாத்திக்கங்க. அதே மாதிரி கழித்தல் வகுத்தலையும் ஒன்றுக்கு ஒன்று இடம் மாற்றிக்கங்க. மாத்தினதுக்கு அப்புறம் இதுக்கான ஆன்சர் இங்க என்ன வரும் கேட்கறாங்க. இப்ப 44 வகுத்தல் என்ன பண்ணலாம்? -9. பெருக்கல்னா கூட்டல் 32, மைனஸ்னா வகுத்தல் 8, பிளஸ்னா பெருக்கல் 4. இப்ப போடுமா சூழ்படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, வகுக்கணும். 32 வகுத்தல் 8 எனக்கு எவ்வளவு ஆன்சர் வரும்? 4. அடுத்து என்ன பண்ணும், வகுத்ததுக்கு அப்புறம் பெருக்கணும். 4 4 பெருக்கினா 16. ஓகேங்களா? அப்ப இது மொத்தமா ஆன்சர் முடிஞ்சு. இப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 44 -9 + 16. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னா, நீங்க பிளஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 9 12 கூட்டிட கூடாது.
நீங்க எப்படி கூட்டலாம்? -9 + 16 அப்படின்னு கூட்டலாம். -9 + 16 அப்படி கூட கண்டுபிடிக்கலாம். இல்ல சார் எனக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. என்ன பண்ணலாம்? பிளஸ் நம்பரை தனியா கூட்டுங்க. 44 16 கூட்டினா எனக்கு எவ்வளவு வரும்? 60. 60 -9 எனக்கு ஆன்சர் எவ்வளவு வரும்? 51. ஆன்சர் இது ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் மார்க் இதே பேட்டர்ல தான் கொஸ்டின் முன்னாடியே கேட்பான்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாருங்க. எண்ணுக்கான குறியீடு என்ன? அப்ப எண் எத்தனை இருக்கு பார்ப்போம். எத்தனை இடத்துல இருக்கு? எண் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்ப அந்த நம்பர் எனக்கு என்ன இருக்கணும்? ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கணும். இப்ப 5 5 எனக்கு இங்கேயே வரும். அப்ப வராது. 1 இங்க வருது, வராது. 7 7ங்கிறது நமக்கு தேவை கிடையாது. நம்ம இதைத்தான் பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப பாருங்க 4 வந்து பாத்தீங்கன்னா இதைத்தான் பார்க்கணும். ஏன்னா எண் இங்க தானே இருக்கு. அப்ப எண் 4 அங்க இருக்கா? இல்ல. அப்ப எண்ணுக்கான குறியீடு என்னது? 4 தான். ஏன்னா 5 அங்க இருக்கு, 2 அங்க இருக்கு, 1 அங்க இருக்கு. ஓகேங்களா? அப்ப எண்ணுக்கான குறியீடு என்னது? 4. ஓகேங்களா? எண் எங்க இருக்கோ அந்த ஒரு நம்பரை மட்டும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. 4 எனக்கு அங்க இல்ல. அப்ப ஆன்சர் என்னது? 4. நெக்ஸ்ட் திரும்ப பாருங்க எம்முக்கான குறியீடு என்னது? இப்ப எம் எங்க இருக்கு? எம் எங்க இருக்கு? இங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப இதோட நம்பர் மட்டும் வரும். 5 1 2 3 5 எங்க இருக்கா? இருக்கு. 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இல்ல. அப்ப எம்முக்கான குறியீடு எனக்கு என்னது? 3. அப்ப ஆன்சர் என்னது? 3. அப்ப எம்முக்கான குறியீடு என்னது? 3. சிம்பிளா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க ஒரு 6 கொஸ்டின் தான் பார்த்துக்கோம். நம்ம இதே பேட்டர்ல 3 கொஸ்டின் பார்த்துட்டு பாருங்க. அப்ப ஆர்பிஎஃப் தேர்வை பொறுத்த பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப சிம்பிளா தான் கேட்குறாங்க. பட் அந்த மேக்ஸ்ங்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதையும் நம்ம என்ன பண்ணலாம்? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா வேகமாகவும் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்க தான் போறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா 258647 ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்திலும் 2ஐ கூட்டிக்கங்க. ஓகேவா? ஒற்றைப்படைனா 2ஐ கூட்டுங்க. இரட்டைப்படை அப்படின்னா 1ஐ கழிங்க. இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்ணில் பின்வரும் இலக்கங்களில் எது இடமிருந்து மூன்றாவதாக வரும்? ஓகே, ஒண்ணுமே இல்லை. இடமிருந்து மூன்றாவது ஃபர்ஸ்ட் எது வரும் பாருங்க. அப்ப இடமிருந்து மூன்றாவது எனக்கு எது வரும்? 8. மூன்றாவது என்ன வரும்? 8. அப்ப 8ங்கிறது என்னது? ஒரு இரட்டைப்படை. அப்ப இரட்டைப்படை என்ன பண்ணணும்? 1ஐ கழிக்கணும். அப்ப 8ல 1 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 7. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 7. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இடதுபுறத்துல இருந்து மூன்றாவது நம்பர் இன்னைக்கு 8. 8ங்கிறது இரட்டைப்படை அப்படின்னு என்ன பண்றோம்? 1ஐ கழிக்கிறோம். சப்போஸ் அந்த மூன்றாவது இடத்துல ஒற்றைப்படை நம்பர் என்ன பண்ணிருக்கேன்? 2ஐ கூட்டியிருப்பேன். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இங்க அதே தான். இந்த 2 லாஜிக் ஏற்றார் போல இந்த 4 ஆப்ஷன் நீங்க எதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்ப பாருங்க இதுக்கான லாஜிக் என்ன பார்க்கலாமா? 79 71 அது வித்தியாசம் எவ்வளோ? 8. அடுத்து 71 65 வித்தியாசம் எவ்வளோ? 6. 65 61 வித்தியாசம் எவ்வளோ? 4. அப்ப என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் 8 குறையுது, அடுத்து 6 குறையுது, அடுத்து 4 குறையுது. இப்ப இங்கேயும் பார்த்தா அப்படித்தான் இருக்கும். 84ல 8 கழிச்சோம்னா 76, 76ல 6 கழிச்சா 70, 74 கழிச்சா 66. ஓகே, அப்ப 8 6 4 எனக்கு இது மாதிரி தான் குறையும். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் எவ்வளவு குறையுது? 8 குறையுது. அடுத்து என்ன ஆகணும்? திரும்ப எனக்கு 8 தான் குறையுது. எனக்கு திரும்ப எவ்வளவு ஆகணும்? 6 தானே குறையணும். ஆனா திரும்ப இங்க 8 குறைஞ்சா எனக்கு என்ன வரும்? இது எனக்கு வராது. இப்ப நெக்ஸ்ட் 99ல இருந்து 92 என்ன ஆகுது? 7 தான் குறையுது. ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு 8 குறையும்ல, அப்ப இது எனக்கு வராது. இப்ப மூணாவது 93 85 இங்க எவ்வளவு குறையுது? 8 குறையுது. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு எவ்வளவு குறையுது? 8. அடுத்து 75ல இருந்து 85ல இருந்து 79 எவ்வளவு குறையுது? 6 குறையுது. அடுத்து 79 75க்கு 4 குறையுது. அப்ப எனக்கு இது கரெக்டா இங்க உள்ள 2 லாஜிக் ஏற்ற மாதிரி இந்த லாஜிக் எனக்கு பொருந்தும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 8 குறைஞ்சு, அடுத்து 6 குறைஞ்சு, அடுத்து 4 குறைஞ்சு. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? மூன்றாவது தான் எனக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இங்கே அதே தான். இந்த 2 லாஜிக் ஏற்ற போல் இங்க எந்தது இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் W இங்க என்ன இருக்கு? U. ஓகேவா? சோ W K A U L Z. ஓகேவா? இங்க WU இங்க என்ன ஆகுது? W க்கு நம்பர் என்னது? 23, U னா 21, K னா எவ்வளோ? 11, L னா எவ்வளோ? 12, A னா 1, Z னா எவ்வளோ? 26. இப்ப 26க்கு A க்கு என்ன பண்ணலாம்? 27 வச்சுக்கலாம். ஸோ கண்டினியூஸ் நம்பர் Z 26 கண்டினியூஸ் அடுத்த A வருமா? A னா 26 வச்சுப்போம். அப்ப 23 21 இங்க என்ன ஆகுது? 2 குறையுது. அங்க 11 12 என்ன ஆகுது? 1 கூடுது. இங்க 27 26 என்ன ஆகுது? 1 குறையுது. இப்ப கான்செப்ட் என்னது? ஃபர்ஸ்ட் 2 குறையணும், அடுத்து 1 கூட்டணும், அடுத்து 1 குறைக்கணும். எனக்கு இந்த லாஜிக் படி தான் இருக்கணும்.
நீங்க இதுல ஒன்ன பார்த்தா கூட போதுமானது. ஓகே, இந்த ஒன்ன வச்சு என்ன பண்ணலாம் நீங்க இந்த ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இரண்டாவது உங்களுக்கு அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா இரண்டுமே சேம் தான். அப்ப ஒன்னாவது மட்டும் கரெக்டா பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்ப பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்னது 2 குறைக்கணுமா? அப்ப ஃபர்ஸ்ட் உள்ள எழுத்த மட்டும் பாருங்க. இங்க எக்ஸ், இங்க வி. அப்ப எதனா அது 24, இது 22 கரெக்ட் தான். அடுத்து ஓனா 15, எம்னா 13 2 குறையுது. அடுத்து என்னு கே, என்னன்னா 14, கேன்னு எவ்வளோ 11 தானே வருது. அப்ப கண்டிப்பா எனக்கு என்னது இது எனக்கு வராது. ஓகேங்களா? இப்ப அடுத்து டி, இங்க பி, இங்க அது 2 குறையுது. ஓகேவா? அப்ப 1 2 4 மட்டும் தான் பார்க்க போறோம். இப்ப செகண்ட் எழுத்து என்ன ஆகணும்? 1 கூட்டணும். அதாவது அடுத்த எழுத்து Q R தானே வரும். அப்ப எனக்கு இது கிடையாது. O P கரெக்ட் தான். அடுத்து இங்க T Q, Tக்கு அப்புறம் என்ன வரும்? U தானே வரும். அப்ப எனக்கு இதுவும் கிடையாது. அப்ப எனக்கு ஆன்சர் இதுதான் கரெக்டா வருது. செகண்ட் உள்ளது எனக்கு கரெக்டா வருது. ஸோ ஃபர்ஸ்ட் எழுத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு ஆப்ஷன் போச்சு. செகண்ட் எழுத்து பார்க்கும்போது மீதி ரெண்டுமே போயிடுச்சு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? OOWMPB தான் எனக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. LPHK என்பது எனக்கு என்ன மாறுதுன்னா NRJM. இங்கே அதே தான். ஓகே, போனதுன்னு சொன்னாங்களா அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்க தனியா சொல்றாங்க. இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும்னு சொல்ல போறாங்க. அவ்வளவுதான். இப்ப எல் எனக்கு எவ்வளோ 12, பீனா 16, ஹச்னா 8, கேனா 11. இப்ப அதே மாதிரி என்னன்னா 14, ஆர்னா 18, ஜேனா 10, எம்னா 13. இப்ப என்ன ஆகுது? 12 14 2 கூடுது, 16 18 2 கூடுது, 8 10 2 கூடுது, 11 13 2 கூடுது. அப்ப என்ன பண்ணும்? அனைத்திலுமே 2 கூட்டினா போதும். அப்ப ஆர், அப்ப ஆர் வி என் கியூ. அப்ப ஆறுனா 18 2 கூட்டினா 20. அப்ப 20 டி. அடுத்து வீணா 22 2 கூட்டினா 24 எக்ஸ். என்னன்னா 14 2 கூட்டினா 16 அப்படின்னா பி. கியூனா 12 கூட்டினா 19 என்னது எக்ஸ். அப்ப டிஎக்ஸ்பிஎஸ், டிஎக்ஸ்பிஎஸ் ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் 3வது எனக்கு சரியானது. நெக்ஸ்ட், ஸோ இந்த மாதிரி தொடர்புல ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணாலே போதும். செகண்ட் உள்ளதை நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. செகண்ட் உள்ள உங்களுக்கு அதே கான்செப்ட் தான் இருக்க போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க வரும் பாருங்க, சரியான கண்ணாடி பிம்பு என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? எனக்கு என்ன பண்றாங்க, கண்ணாடி வந்து என்ன பண்றாங்க, மிரரை வந்து எனக்கு சைட்ல தான் வச்சிருக்காங்க. அப்ப சைட்ல வச்சாலும் மேக்ஸிமம் தான் கண்ணாடி பிம்பம் தான். ஓகேவா? அப்ப கண்ணாடி பிம்பம் எனக்கு என்ன ஆகும்? இடது வலது மாற்றமாகும். இடது வலது மாற்றமே எனக்கு ஆகும். அப்ப பி வந்து எனக்கு என்ன இருக்கும்? கடைசியில வந்திருக்கும். இப்ப பி வந்து எனக்கு கடைசியில வந்திருக்கும், திருப்பி வரும். ஏ வந்து என்னது ஃபர்ஸ்டா வரும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும்? திருப்பி எனக்கு வந்திருக்கும். அப்ப இங்க பி, இந்த ஏ எங்க கரெக்ட் ஆகுன்னு பாருங்க. நம்ம பாருங்க, ஏ வந்து 3 இடத்து கரெக்டா இருக்கு, பி வந்து பார்த்தீங்கன்னா இங்க தான் இருக்கு. அப்ப இந்த 2 ஆப்ஷன் மட்டும் பாருங்கவே. ஏன்னா இங்க பி திருப்பி இருக்கு, இங்க ஏவும் கரெக்டா திரும்பி இருக்கு. மித்த 2 ஆப்ஷன் கரெக்டா இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப இந்த எண் என்ன ஆகும்? லாஸ்ட்க்கு முன்னாடி வந்துடும் திருப்பி. அப்ப லாஸ்ட் முன்னாடி இங்க இருந்து பெரிய எண் போடுறது எனக்கு வரும். அப்ப எது எனக்கு ஆன்சர் கரெக்டா இருக்கு? ஆப்ஷன் லாஸ்ட்னு கரெக்டா வர மாதிரி இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லாஸ்ட்னு பார்த்தேன். அடுத்து என்ன பண்ணும்? செகண்ட் எழுத்து போடும் போதே எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் எது வரும்? ஆப்ஷன் லாஸ்ட் தான் எனக்கு சரியானது. ஓகே, அப்ப இடது வலது மாற்றமாகும். ஃபர்ஸ்ட் உள்ளது லாஸ்டா போகும், லாஸ்ட் உள்ளது ஃபர்ஸ்டாவும் போகும். அதையும் நீ மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. அனைத்து ஆரஞ்சுகளும் ஆப்பிள்கள். ஓகேவா? ஆரஞ்சு, அனைத்து ஆரஞ்சு எனக்கு என்னது? ஆப்பிள்கள். அதுல சில 3வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சில ஆப்பிள் திராட்சைன்னு சொல்றாங்களா. அப்ப இந்த ஆப்பிள்ல சில ஆப்பிள் என்னது? திராட்சை. அடுத்து என்ன சொல்றாங்க? அனைத்து ஆப்பிளும் எனக்கு கிவிகள். அனைத்து ஆப்பிள் எனக்கு என்னது? கிவிகள் தான். அனைத்து ஆப்பிள் எனக்கு அது கிவி. இப்ப கொஸ்டின் பார்க்கிறோம். அப்ப அனைத்து ஆரஞ்சுகளும் ஆப்பிள்கள், அனைத்து ஆப்பிள்களும் கிவிகள், சில ஆப்பிள்கள் திராட்சைகள். இப்ப முடிவு என்ன இருக்கு? சில கிவிகள் திராட்சைகளா இருக்குமா? ஏன்னா அனைத்துமே சேர்ந்ததுன்னா அது கிவி தான். அப்ப இது ஒரு பார்ட் திராட்சை இருக்குல்ல. அப்ப சில கிவிகளும் என்ன இருக்கும்? திராட்சைகளா எனக்கு இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி. அடுத்து சில ஆரஞ்சுகள் திராட்சைகள் இருக்குன்னு கேட்கலாம். இப்ப ஆரஞ்சுக்கும் திராட்சைக்கும் கண்டிப்பா எனக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப கண்டிப்பா எனக்கு இது வராது. அப்ப என்ன ஆகுதுன்னா முடிவு ஒன்று மட்டுமே பின்பற்றுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் 1 மட்டும் தான் எனக்கு சரியானது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, குழுவில் சேராது எதுன்னு கேட்கிறாங்க. இப்ப பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து பார்ப்போம். இங்க சி, இங்க என்னது? ஹச். அப்ப இங்க என்னது? 3 8. அடுத்து இங்க பினா 2, ஜினா எவ்வளோ 7, ஏனா 1, எஃப்னா 6, டினா 4, ஐனா 9. ஸோ வித்தியாசம் எவ்வளோ வருதுங்க? இங்க 5, இங்க 5, இங்க 5, இங்கே 5. ஸோ ஃபர்ஸ்ட் எழுத வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியல.
இப்போ செகண்ட் எழுத்து வச்சு பார்க்க போறேன். இங்க இ, இங்க என்னது கே. ஈனா எவ்வளோ 5, கேனா 11. அடுத்து ஈனா 5, ஜேனா எவ்வளோ 10. அடுத்து டீனா 4, ஐனா 9, ஜீனா 7, எல்னா 12. அப்ப வித்தியாசம் இங்க எவ்வளோ 5, இங்க 5, இங்கேயே 5, ஆனா இங்க எவ்வளோ வருது வித்தியாசம் 6 வருது. அப்ப அன்னைக்கு இதானே வேறுபட்டது. எந்த ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், டிக்ஷனரி பேஸ் பண்ணி கொஸ்டின். இதே பேட்டர்ன்ல அனைத்து தேர்வுலையும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அது எழுதுறது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இங்க பாருங்க, ஐ சி டி இ ஆர் ஐ டி. ஓகே, நீங்க என்ன சொல்ல, ஒவ்வொரு உயிரெழுத்தும், உயிரெழுத்துனா வவ்வல்ஸ், ஒவ்வொரு வவ்வல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆங்கில அகரவரிசையில் அதை அடுத்து உடனடி எழுத்தாகும். அதாவது நெக்ஸ்ட் எழுத்தை போடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஆல்பபெட்டை போடணும். அதே மாதிரி ஒவ்வொரு மெய்யெழுத்தும் வவ்வல்ஸ் அல்லாம உள்ள மீதி உள்ளது கான்சன்ட் சொல்லுவோம், அதான் மெய்யெழுத்து. ஒவ்வொரு ஆங்கில அகரவரிசை அதற்கு முன்னாடி, அதாவது உடனடி முந்தைய எழுத்தா மாற்றப்படுகிறது. ஓகே, வவ்வல்ஸ்னா அடுத்த எழுத்து, கான்சன்ட்னா முன்னாடி உள்ள எழுத்து. இவ்வாறு உருவாகும் எழுத்துக்குழுவில் எத்தனை எழுத்துக்கள் சரியாக 2 முறை வரும் கேட்கிறான். அப்ப எத்தனை எழுத்து 2 முறை வரும் பார்க்கலாமா? இப்ப பாருங்க, ஐ. இப்ப ஐங்கிறது வவ்வல்ஸ், ஈங்கிறது வவ்வல்ஸ், ஐங்கிறது வவ்வல்ஸ். இப்ப என்ன பண்ணலாம், வவ்வல்ஸ்னா அடுத்த எழுத்தா, அப்ப ஐனா ஜே, இங்க ஈனா எஃப், ஐனா ஜே. இப்ப மீதி உள்ளதுக்கு என்னது முன்னாடி எழுத்து. சிக்கு என்ன பண்ணலாம், முன்னாடி பி, டீனா எஸ், ஆர்னா கியூ, டீனா சி. ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம், எத்தனை எழுத்துகள் சரியா 2 முறை வந்துருக்கலாம். இப்ப பாருங்க, ஜே வந்து 2 முறை வந்திருக்கு. வேற ஏதாவது 2 முறை வந்திருக்கா? வரல. அப்ப என்னது, ஒரே ஒரு எழுத்து தான் எனக்கு 2 முறை வந்திருக்கு. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? 1. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, அடுத்து வரக்கூடிய சீரியஸ், அதாவது விடுபட்ட சீரியஸ் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, நம்பர்ஸ் பார்த்தா நீ மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, 3 9 டேஷ் 81 243. ஸோ இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னது 3ஆல பெருக்கிட்டே போற மாதிரி இருக்கா. 3 9, 9 3 27, 27 3 81, 81 3 243. அப்ப இங்க விடுபட்ட நம்பர் எனக்கு என்ன இருக்கும், 27 தான் இருக்கும். ஓகேவா? அப்ப எண்களை 27 எங்க இருக்கு, இங்க ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. ஓகேவா? நீங்க நம்பர்ஸை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது மேக்ஸிமம் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இங்க எழுத்துக்களும் இருக்கு, எண்களும் இருக்கு. அப்ப எண்களை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன வந்துச்சு, 27 வந்துச்சு. ஆனா 27 ஒரே இடத்துல இருக்க ஆன்சர் என்னதான் வரும், 2ஆவதா வரும். இருந்தாலும் நம்ம எழுத்துக்களும் செக் பண்ணிடலாம். இப்ப எழுத்துக்களை பாருங்க, ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜே எல், அடுத்து டேஷ். ஓகேவா? ஜே எல் டேஷ் பி ஆர். இங்க வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜேன்னு எவ்வளோ 10, எல்லுனா 12. அப்ப இங்க எவ்வளவு வரும் தெரியாது. இங்க பீனா 16, இது எவ்வளோ 18. இப்போ 10 2 கூட்டு 12. அப்ப இங்க என்ன பண்ணலாம், 2 கூட்டினா 14, 2 கூட்டினா 16, 2 கூட்டினா 18. அப்ப என்ன 14 என்ன வரும், எண்ணு. அப்ப அதே மாதிரி செகண்ட், இங்க இசட் வி, இங்க எண்ணு ஜே. அப்ப இங்க என்ன ஆகுது, இசட்னு எவ்வளோ 26, வீணா 22, டேஷ் என்னன்னா 14, ஜேனா 10. அப்ப இங்க 4 குறையுது, இங்க 4 குறையுது. கண்டிப்பா இங்க 4 குறையுமா? அப்ப 24 குறைச்சா 18, 18 எனக்கு என்னது 6. ஓகே, அப்ப 2 இப்ப என் ஆர் கண்டுபிடிக்கும், ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்ப அதே மூணாவது என்ன வரும், ஐ எல், இங்க 6, இங்க என்ன இருக்கு யூ. அப்ப என்னது ஐனா 9, எல்னா 12. இப்ப என்ன 3 3 கூடுதா. இப்ப 12க்கு அப்புறம் 3 கூட்டினா 15, 15 என்ன வரும் ஓம். அப்ப NRO 27 எனக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வட்ட மேஜை பேஸ் பண்ணி கேட்கறாங்க. வட்ட மேஜை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டா ரொம்ப கண்டிப்பா ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க எண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 பேர் இருக்காங்க. 7 பேர் என்ன பண்றாங்க, வட்ட மேஜை சுத்தி உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம வட்ட மாதிரி போட்டுக்குவோம். எத்தனை பேர், 7 பேரா, 1 2 3 4 5 6 7. அப்ப 7 போட்டாச்சு. இப்போ ஒவ்வொரு ஆளும் என்ன பண்ண போறோம், அந்த பிளேஸ்ல கரெக்டா அரேஞ்ச் பண்ண போறோம். எல் என்பவர், எல் என்பவர் என்ன பார்த்தீங்கன்னா ஜிக்கு இடதுபுறத்தில் 3ஆக அமர்ந்துள்ளார். ஓகேவா? இங்க இடதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, மேஜையை பொறுத்தவரைக்கும் இடதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடிகார திசையில மூவ் ஆகும். வலதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதிர் கடிகார திசையில எனக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்ப பாருங்க, ஜிக்கு இடதுபுறமா, அப்ப ஜி ஏதோ ஒரு இடத்துல போடுது. இப்ப நான் ஜி இங்க போடுறேன். அப்ப ஜிக்கு இடதுபுறம் அப்படின்னா இந்த சைடு கடிகார திசை. எத்தனாவது ஆளு, 3ஆவது ஆள். ஓகே, 1 2 3. அப்ப யாரு இருப்பா, எல்லு. அப்ப ஜிக்கு 3ஆவது இடதுபுறத்துல எல்லு இருக்காரு. நெக்ஸ்ட் ஹச் என்பவர் ஓவுக்கு இடதுபுறத்து 2ஆவது.
ஜி மட்டுமே ஜி மட்டும் என்ன பண்றேன்னா ஜே மற்றும் ஹச்சுக்கு இடையில் இருக்காரு. அப்ப ஜே ஹச் இடையில இருக்கா ஜியா? அப்ப ஜே ஹச், ஜேக்கும் ஹச் இடையில இருக்கா ஜி இருக்காரு. அடுத்து அப்ப ஹச்சை வச்சு என்ன பண்ணலாம்? ஹச் என்பது என்ன பண்றாராம்? ஓவுக்கு இடதுபுறத்தில் இரண்டாவது. அப்ப ஓவுக்கு இடதுபுறத்தில் இரண்டாவது யாரு? ஹச். இப்ப அடுத்து கே என்பவர் என்ன பார்த்தீங்கன்னா எல்லுக்கு உடனடி அருகாமையில் இல்ல. அப்ப கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா எள்ளு பக்கத்துல இல்ல. அப்ப கே வந்து இங்க வர மாட்டாரு. அப்ப எங்க வருவாரு? கே வந்து எனக்கு இங்க வந்துருவாரு. ஓகே, வேணா கே இங்க போட்டோம்னா எள்ளு பக்கத்துல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதுல யாரு வராம இருக்கா பாரு. யார் வராம இருக்கா? ஐ. இப்ப கொஸ்டின் கேட்டாங்க ஐ மற்றும் கே இடையே எத்தனை பேர் இருக்காங்க கேக்குறாங்க. ஓகேவா? எதுல இருந்து? வலது புறத்துல இருந்து. வலது புறம் வரும், இந்த சைடு வரும். அப்ப ஐ இங்க இருக்காரு, கே எனக்கு இங்க இருக்காரு. அப்ப ஐயில இருந்து கேக்கு வலது புறமா நான் பாக்குறேன். அப்ப இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் எனக்கு இருக்காங்க. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? 3 பேர். இதே இடதுபுறம் சொன்னா எனக்கு எத்தனை வரும்? 2 பேர் தான் வரும். வலதுபுறம் சொன்னாலும் 3 பேர், இடதுபுறம் சொல்லியிருந்தா எனக்கு 2 பேர் தான் எனக்கு வந்திருக்கும். முக்கியம் அதெல்லாம் கொஸ்டின் கரெக்டா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரேங்கிங்ல கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க. இஸ்க் தனது வகுப்பில் கீழிருந்து 89 இடத்திலும் மேலிருந்து 19 இடத்தில் பிடித்தார் எனில் அவரது வகுப்பில் எத்தனை மாணவர்கள் உள்ளனர்? அதாவது கீழிருந்து 89, மேலிருந்து 19. அப்போ மொத்தம் எவ்வளவுன்னு கேட்டாங்க அப்படின்னா இது ரெண்டையுமே கூட்டுங்க. ஃபர்ஸ்ட் 19 89 கூட்டினா எவ்வளவு வரும்? 99 108. அப்போ 108ல ஒரு 1 கழிங்க. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 107. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகே, மொத்த மாணவர்கள் கேட்டாலே கொடுக்கப்பட்ட 2 நம்பரையும் கூட்டி 1 கழிக்கணும். ஏன் 1 கழிக்கணும்னா இந்த இரண்டுமே சொல்றது ஒரே ஆளு தான். 19ஆலும் அவர் தான், 89ஆலும் அவர் தான். அப்ப அதனால என்ன பண்றோம்? கூட்டிட்டு 1 மைனஸ் பண்றோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல வேறுபட்ட தொகுப்பு எது நம்ம கேக்குறாங்க பாருங்க. அதே கான்செப்ட் தான். இப்ப Z என்ன பண்ணலாம்? 26, B எவ்வளோ 2, F எவ்வளோ 6. இப்ப செகண்ட் எஸ்னா 19, யூனா 21, ஒய்னா 25. அடுத்து 14, 17, அடுத்து 20. அடுத்துங்க 22, 24, அடுத்து 2. இப்ப பாருங்க 26ல இருந்து 2 என்னது? 2 கூடுது, இங்க இருந்து 4 கூடுது. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 அடுத்து 4. இங்க அதே மாதிரி 2 கூடுது, அடுத்து 4 கூடுது. இங்க 3 கூடுது, 3 கூடுது. இங்க 2 கூடுது, திரும்ப என்ன பண்றா 2 சொல்லலாம் சொல்லலாம் 28. இங்க என்ன ஆகுது? 4 கூடுது. ஓகேங்களா? அப்ப எனக்கு இங்க மட்டும் பாத்தீங்கன்னா 3 3ன்னு கூடுது. மத்த எல்லாத்துலயுமே 2 4 2 4 கூடுது. இங்க மட்டும் 3 3 கூடுதா? அப்ப எனக்கு எது வேறுபட்டதா இருக்கும்? n கியூட் தான் எனக்கு வேறுபட்டது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. எஸ்ஸுக்கான குறியீடு என்ன? அப்ப எஸ் எத்தனை இடத்துலன்னு பார்ப்போம். எஸ் எங்க மட்டும்தான் இருக்கு? எஸ் இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்ப நம்பருக்கு ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கணும். இப்ப 3 7 6 1. இப்ப 3 அங்க இருக்கு, வராது. 7 அங்க இல்ல, 6 அங்க இருக்கு, 1 அங்க இருக்கு. அப்ப எது மட்டும் இல்ல? 7 மட்டும்தான் எனக்கு இல்ல. அப்ப எஸ்ஸுக்கான குறியீடு என்னது? 7. ஸோ சிம்பிளா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, ஒரே தேர்வு இதே பேட்டர்ன் 4 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ கண்டிப்பா டைம் ரொம்ப உங்களுக்கு சேவை இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போது. நெக்ஸ்ட் ஒரு உறவு முறை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்காங்க பாருங்க. எஸ் என்பவர் பார்த்தீங்கன்னா டியினுடைய சகோதரர். எஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டியினுடைய சகோதரர். அப்ப எஸ் வந்து ஒரு ஆண். ஓகே, அது மாதிரி நேரம் ஒரு கோடு போட்டுனா சகோதர சகோதரியா இருப்பாங்க, 2 கோடு போட்டுனா கணவன் மனைவியா இருப்பாங்க. ஓகே, அப்ப எஸ் என்பவர் டியினுடைய சகோதரர். அடுத்து டி என்பவர் என்ன பார்த்தீங்கன்னா எஃப்னுடைய தந்தை. இப்ப எஃப்னுடைய தந்தை யாருன்னா டி. எஃப்னுடைய தந்தை யாரு? டி. அடுத்து எஃப் என்பவர் என்ன பார்த்தீங்கன்னா ஜியினுடைய தாய். எஃப் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஜியினுடைய தாய். எஃப் என்பவர் ஜியினுடைய தாய். அடுத்து ஜி என்பவர் ஹச்சின் மனைவி. ஜி என்பது ஹச்சின் மனைவி. அப்ப இவர் மனைவி அப்படின்னா இவங்க என்னவா இருப்பாங்க? கணவனா இருப்பாங்க. இப்ப கொஸ்டினா ஹச் எஸ் என்பவர் ஹச்சுக்கு என்ன வரும் கேட்கிறான். அப்ப ஹச் வந்து எப்படி சொல்லுவாருன்னு பாருங்க. எஸ் மனைவியினுடைய தாயினுடைய தந்தையினுடைய சகோதரர். கான்செப்ட் என்ன? ஒரு கோடு தான். அப்ப சகோதர சகோதரி தான். 2 கோடு போட்டதான் கணவன் மனைவி. ஓகேவா? இதுல வட்டம்ங்கிறது பெண்ணையும், சதுரங்கிறது ஆணையும் என குறிக்கும். அப்ப இதை வந்து மனைவி, மனைவியினுடைய தாய்,
தாயினுடைய தந்தை, தந்தையினுடைய சகோதரர். அப்ப என்ன ஆன்சர் வரும்? மனைவியின் தாயின் தந்தையின் சகோதரன். ஆன்சர் எது கரெக்ட்? செகண்ட் உள்ளது எனக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. தொடரில் இருந்து அனைத்து எண்களும் நீக்கப்பட்டால் பின் வருவனவற்றில் எது இடமிருந்து நான்காவதாக இருக்கும்? அப்ப இடது புறத்தில் நான்காவது எது இருக்கும் பாருங்க. இதுல எண்கள் வந்தா கவுண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? இடமிருந்து நான்காவது 1 2 3 4. அப்ப எனக்கு எதா வரும்? எஃப் தான். ரொம்ப சிம்பிள். இங்க நீங்க வந்து எண்களை நீக்கி நினைக்க கூடாது. நம்ம தேவை எண்கள் தேவையில்லை. எண்களை கவுண்ட் பண்ணாலும் நீங்க ஆன்சர் பண்ணாலே போதும். ஓகேவா? அப்ப இடமிருந்து நான்கு எனக்கு என்ன இருக்கு? எஃப். இப்ப இதே கொஸ்டின் இடமிருந்து எனக்கு ஆறாவதா கேட்கறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இடமிருந்து ஆறாவது அப்படின்னா இது நான்காவதா. அடுத்து 5 எங்க வரும்? 5 6. நான் ஸ்டார்னு சொல்லுவேன். ஏன்னா 1 7 நான் வந்து கவுண்ட் பண்ணவே மாட்டேன். ஓகே, நம்பர் வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா எண்கள் நீக்கப்பட்டான்னு சொல்லிட்டாங்களே. அப்ப இந்த கொஸ்டின் இடமிருந்து நான்காவது போது எஃப், இல்ல இடமிருந்து ஆறாவது கேட்டா வரும்? ஸ்டார் எனக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுவும் பார்த்துட்டு கொஸ்டின், இதுவும் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். இதே மாதிரி பேட்டர்லும் ஏஎல்பி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, எஃப் ஜி ஹச் ஐ ஜே மற்றும் கியூ ஆகிய ஒரு கட்டிடத்தின் 6 வெவ்வேறு தளங்கள் வசிக்கின்றன. ஓகேவா? ஓகே, 6 ஃப்ளோர் உள்ள பில்டிங். ஓகேவா? 1 2 3 4 5 6. ஓகே, மொத்தம் 6 ஃப்ளோர் இருக்கு. இப்ப பாருங்க, ஜேவுக்கு கீழே யாரும் வசிக்கவில்லை. அப்ப ஜேவுக்கு கீழே யாரு வசிக்கணும்னு அர்த்தம்? ஜே தான் கீழே இருக்கான்னு அர்த்தம். ஜே கீழே யாருமே இல்லை இல்ல. இப்ப ஜே தான் கீழே இருக்கார். அடுத்து ஜே மற்றும் ஜிக்கு இடையே 2 பேர் மட்டுமே வசிக்கின்றனர். ஓகே, ஜே இங்க என்ன பண்ணலாம்? ஜி போட்டுக்கலாம். அப்ப ஜேவுக்கும் ஜிக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் என்கிட்ட இருக்காங்க. அடுத்து ஐ என்பவர் மட்டுமே என்ன பண்றாராம்? கியூவிற்கு மேலே உள்ள தளத்தில் வசிக்கிறார். ஓகேவா? அப்ப ஐ என்பவர் மட்டுமே கியூவுக்கு மேலே வசிக்கிறார். அப்ப கியூவுக்கு மேலே யாரு? ஐ ஒரே ஒரு ஆள் தான் இருக்க முடியும். அடுத்து ஹச் ஆனவர் இரட்டைப்படை எண் கொண்ட தளத்தில் மட்டும்தான் வசிப்பார். அப்ப ரிமைனிங் எனக்கு 2 தான் இருக்கு. இதுல இரட்டைப்படை என்ன பண்ணாது? 2. அப்ப என்னது? ஹச். இப்ப இதுல யாரு வராம இருக்காங்க பாருங்க? எஃப் தானே வரல. ஓகே, இப்ப கொஸ்டின் தான் கேட்டாங்க, எஃப் மற்றும் கியூக்கு இடையில் எத்தனை பேர் வாழ்கிறார்கள்? அப்ப எஃப்க்கும் கியூக்கும் இடையே எத்தனை பேர் வாழ்றாங்க? ஒரே ஒரு ஆள் தான் வாழ்றாங்க. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? 1 என்பதுதான் எனக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, திசைகள் பேஸ் பண்ண கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ அப்படியே ஒரே தான் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்தை வந்து உங்களுக்கு நிப்பாட்டிடுவாங்க. அதுல இருந்து என்ன பண்ணும்? டிஸ்டன்ஸ், அதோடைய டைரக்ஷன் கண்டுபிடிக்க போற அவ்வளவுதான். இப்ப நான் ஏ என்ற இடத்துல ஆரம்பிக்கிறேன். ஏ என்ற இடத்துல ஆரம்பிச்சு என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் வந்து கிழக்கு நோக்கி எவ்வளவு? 13 கிலோமீட்டர். அப்ப கிழக்கு இங்க வரும், இந்த சைடு எவ்வளவு? 13. இப்ப இங்க வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? வலதுபுறம் திரும்பி 15 கிலோமீட்டர். ஓகே, அப்ப வலதுபுறம் இங்க வரும், கீழே வரும், எவ்வளவு? 15. இப்ப இங்க வந்தாச்சு. மீண்டும் என்ன பண்றாங்க? வலதுபுறம் திரும்பி 17. வலதுபுறம் திரும்பி எவ்வளவு? வலதுபுறம் இந்த சைடு தான் வரும், எவ்வளவு? 17. அப்ப கொஞ்சம் கூட போட்டுங்க. ஏன்னா இதோட டிஸ்டன்ஸ் 13, அப்ப கண்டிப்பா கொஞ்சம் கூட போடணும். 17. நெக்ஸ்ட் பின்னர் அவர் வலதுபுறம் திரும்ப என்ன? வலதுபுறம் திரும்பி எவ்வளவு? 16. அப்ப வலதுபுறம் திரும்பி எவ்வளவு? 16. ஓகேவா? ஏன்னா இதோட டிஸ்டன்ஸ் 15னா கொஞ்சம் என்ன, கொஞ்சம் கூட தான் இருக்கும். 16. அடுத்து இறுதியாக வலதுபுறம் திரும்பி எவ்வளவு? 4. அப்ப இறுதி 4 எவ்வளவு? வலதுபுறம் திரும்பி எவ்வளவு? 4. ஓகேங்களா? இது மொத்த டிஸ்டன்ஸ் 4, இங்க 13, 17, இது 17, மொத்தம் 16. ஓகே, என்ன இருப்பாங்க? ரெண்டுமே இப்ப நேர்கோட்டில் தான் இருப்பாங்க. இப்ப பி என்ற புள்ளி அடைஞ்சிருப்பாரு. அப்ப இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன வரும் கேக்குறாங்க. ஓகே, ஏக்கும் பிக்குள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளவு வரும்? ஏன்னா மொத்த டிஸ்டன்ஸ் 16, இது எவ்வளவு? 15. அப்ப ரிமைனிங் எவ்வளவு வரும்? 1 கிலோமீட்டர் தான் பேலன்ஸ் வரும். அப்ப ரெண்டு கூட டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 1 கிலோமீட்டர் தான். அடுத்து இந்த ஏ என்ற புள்ளியை அடைய, ஓகே, லாஸ்ட் முடிச்சதுல இருந்து ஆரம்பித்த புள்ளி அடைய நான் எந்த திசையில போகணும்? அப்ப கீழே தான் வருவேன். அப்ப இந்த போட்ட டைரக்ஷனுக்கு என்ன வரும்? தெற்கு. அப்ப ஆன்சருக்கு என்ன வரும்? 1 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி போனா நான் ஆரம்பித்த புள்ளியை நான் ஆரம்பிச்சிருவேன். அப்ப ஆன்சர் அது தெற்கு நோக்கி 1 கிலோமீட்டர். ஆன்சர் அது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இதுல வேறுபட்ட படம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க. ரொம்ப படங்கள் கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா மிஸ்டேக் இல்லாம ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இந்த கொஸ்டினை பொறுத்த அனைவருமே ஈஸி ஆன்சர் பண்ணிடுவாங்க. இப்ப வட்டத்தை பாருங்க. இந்த வட்டம் எனக்கு எப்ப இருக்கு? பாதி உள்ள பாதி வெளியே இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாதி உள்ள பாதி வெளியே இருக்கு. இங்க பாதி உள்ள பாதி வெளியே, இங்க பாதி உள்ள பாதி வெளியே. ஆனா இங்க என்ன இருக்கு?
ஃபுல்லா வெளியே வரும். அப்ப எனக்கு எது வேறுபட்டதா இருக்கு? இந்த இரண்டாவது படம் பிங்கிற படம் வித்தியாசமா இருக்கா? அப்ப பி எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. அப்ப ஆன்சர் அது பிங்கிற படம் தான் வேறுபட்டு இருக்கு. நெக்ஸ்ட் திரும்பவும் இதே மாதிரி பார்த்தோன்னா இதே மாதிரி பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. என்ன காரணம்? ஒரு எழுத்துக்கு உடனடி முன்பாக ஒரு எண் இருக்கணும். ஓகேவா? எழுத்து இருக்குல்ல, ஒரு எழுத்துக்கு முன்பாக என்னது? ஒரு எண் இருக்கணும். உடனடி பின்பாக ஒரு சின்னம் இருக்கணும். பின்னாடி வந்து என்னது? சின்னங்கிறது குறியீடுன்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்ப எழுத்துக்கு முன்னாடி எண்ணு, எழுத்துக்கு பின்னாடி குறியீடு இருக்கணும். அப்ப எனக்கு இந்த காம்பினேஷன்ல எத்தனை செட் இருக்குன்னு நீங்க பாருங்க. பார்க்கலாமா? எண்ணு, எழுத்து, குறியீடு. ஓகே, ஃபர்ஸ்ட் எண்ணை பார்ப்போம். எண்ணு, எழுத்து, ஆனா குறியீடு இல்ல. அதே மாதிரி எண்ணு, எழுத்து, குறியீடு இருக்கா? எண்ணு, எழுத்து, குறியீடு. அதே மாதிரி எண்ணு இருக்கு, ஆனா எழுத்து இல்ல. அப்ப எண்ணு எங்க இருக்கு? அவ்வளவுதான். எத்தனை தான் இருக்கு? ஒரே ஒரு ஜோடி தான் எனக்கு இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது? 1. அப்ப எண்ணு, எழுத்து, குறியீடு உள்ள மாதிரி எனக்கு எத்தனை தான் இருக்கு? 1 தான் இருக்கு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து வரக்கூடிய படம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் பாருங்க. ஒரு சர்க்கிள் மேல அப் ஏறும். இங்க 2 2 இங்க 3 இது 3. அப்ப இங்க என்ன ஆன்சர் எனக்கு? 4 வரும். அப் ஏறும் எனக்கு எவ்வளவு வரும்? 4 வரும். அப்ப ஆன்சருக்கு எது வரும்னு பாருங்க. எது ஆன்சர் எனக்கு? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் தான் எனக்கு ஆன்சர் கரெக்டா வரும். கரெக்ட்டுங்களா? சார் படங்கள் கொஸ்டின் போது முன்னாடியே சொன்ன போது ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க. அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க. அடுத்து வரக்கூடிய தொகுப்பு எழுத்து தொகுப்பு என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து பார்க்கலாம். ஹச் கே என் கியூ. அப்போ ஹச்னா எவ்வளோ? 8, கேனா 11, என்னா 14, கியூனா 17. அடுத்து எனக்கு எவ்வளோ வரும்? 20. ஏன்னா 3 3 கூட்டிகிட்டே போதும். அப்போ 20 எனக்கு என்னது? டி. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் எழுத்து மட்டும் பாருங்க. ஐனா 9, எல்லுன்னா எவ்வளோ வரும்? 12, ஓனா 15, ஆறுனா 18. அப்போ அடுத்து எனக்கு என்ன வரும்? 21. அப்ப 21க்கு என்னது? யூ. இப்ப மூணாவது எஃப்னா எவ்வளோ? 6, ஐனா 9, எல்லுனா 12, ஓனா 15. அடுத்து எவ்வளோ வரும்? 18. 18னாது 6. அப்ப TUR. ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். ஓகே, இந்த மாதிரி எழுத்து தொகுப்பு பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டானா முதல் எழுத்தை பாருங்க, செகண்ட் எழுத்தை பாருங்க. இது மாதிரி பார்த்தாலே போதும், உங்களுக்கு வேகமா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். நீங்க ஆப்ஷன் எலிவேட் பண்ணி கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் டி கண்டுபிடிக்கும், செகண்ட் எழுத்து யூ, 2 ஆப்ஷன் தான் இருக்கு, மூணாவது எழுத்து. ஸோ இது மாதிரி என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ திரும்பவும் பாருங்க, ஒரு திசைகள் பேஸ் பண்ணி கொஸ்டின் அதே பேட்டர்ன் தான். கொஞ்சம் என்ன, அது இடதுபூர்வம் பேஸ் பண்ணி போறாங்க. இப்போ ஏ என்ற புள்ளியில ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? கிழக்கு நோக்கி எவ்வளோ? 13. அடுத்து என்ன பண்றாங்க? இடதுபுறம் திரும்பி. அப்ப இடதுபுறம் திரும்பி எவ்வளோ? 5. ஓகேவா? இடதுபுறம் திரும்பி எவ்வளோ? 5 கிலோமீட்டர். அப்ப இடதுபுறம் திரும்பி 5. அடுத்து திரும்ப என்ன பண்றாங்க? இடதுபுறம் திரும்பி எவ்வளோ? 15 கிலோமீட்டர். எனக்கு மொத்த டிஸ்டன்ஸ் 5. அப்ப என்ன ஆகும்? இதோட கொஞ்சம் தாண்டி வந்திருக்கும். அடுத்து பின்ன திரும்ப இடதுபுறம் திரும்பி எவ்வளோ? 11 கிலோமீட்டர். இடதுபுறம் திரும்பி எவ்வளோ? 11. அடுத்து இறுதியா இடதுபுறம் திரும்பி எவ்வளோ? 2. ஓகேங்களா? ஏன்னா அது பி என்ற புள்ளி அடைஞ்சிடும். ஓகேவா? அப்ப இது 13, இது 2 மொத்தம் 5 ஆயிடுச்சா? அப்ப இது ரெண்டுமே எப்படி இருக்கும்? நேர் கோட்டில் தான் இருக்கும். அப்ப பி என்ற புள்ளியிலிருந்து ஏ என்ற புள்ளியை நோக்கி போகணும். எந்த திசை நோக்கி போகணும்? வடக்கு திசை நோக்கி போகணும். ஏன்னா இந்த மாதிரி ஏறப்பட்டது வடக்கு. இது ஒரு டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ வரும்? இது மொத்தம் 11, இது மொத்தம் எவ்வளோ? 5. 11 5 போச்சு எவ்வளோ வரும்? 6. அப்ப என்ன பண்ணணும்? 6 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நான் போகணும். ஆன்சருக்கு எது கரெக்ட்? செகண்ட் உள்ளதான் எனக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் குழுவில் சேராத ஜோடி எதுன்னு கேட்குறாங்க. வேறுபட்டது எது? கண்டுபிடிக்கலாம். சரி, திரும்ப என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் எழுத்து பார்ப்போம். டபிள்யூ இங்க 6. அப்ப 23 18. செகண்ட் இதுல 20 15. தேர்ட்ல 14 9 17 12. வித்தியாசம் எவ்வளவு வருது? அனைத்துலயுமே வித்தியாசம் எவ்வளவு தான் வருது? 5 தான் வருது. அப்ப கண்டுபிடிக்கிறது செகண்ட் எழுத வச்சு பார்க்கலாம். இங்க என் இங்க யூ. அப்ப 14 21. செகண்ட்ல கேனா 11, ஆர்னா 18. அடுத்து இ அப்படின்னா 5, கே அப்படின்னா 11, ஹச்னா 8, ஓனா எவ்வளவு வரும்? 15. ஸோ இதுக்கான வித்தியாசம் எவ்வளோ? 7. இதுக்கான வித்தியாசம் 6. இதுக்கான வித்தியாசம் 7. இதுக்கான வித்தியாசம் 7. அப்ப வித்தியாசம் எங்க மட்டும் தான் மாறுது? இங்க மட்டும் தானே மாறுது. இதுல மூணாவதுல. அப்ப ஆன்சருக்கு எதா வரும்? மூணாவது எனக்கு வேறுபட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வயது பேஸ் பண்ணி கொஸ்டின். இதுல யூவினுடைய வயது என்னன்னு கொஸ்டின் கேட்கறாங்க. இங்க எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 6 பேர் இருக்காங்க. ஓகேவா?
W, X, Y, Z, T மற்றும் U என பெயரிடப்பட்ட 6 நபர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு வயது உடையவர்கள். ஒய்யினுடைய வயது எனக்கு எவ்வளோ? ஒய்யினுடைய வயது எவ்வளோ? 30. ஒய்யினுடைய வயது எவ்வளோ? 30. அவங்க டேட்டாவை சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த ஒண்ணு வச்சு தான் நம்ம அனைவருக்கும் வயசு கண்டுபிடிக்க போறோம். Tயின் வயது எப்படி இருக்குமா? இன் வயதை போல 5 மடங்கு. அப்ப T, Z. Tயின் வயது எப்படி இருக்குமா? Z வயது 5 மடங்கு. அப்ப இவர் ஒண்ணுன்னா T எவ்வளவு இருப்பாரு? 5. அப்ப 5:1. இப்ப நெக்ஸ்ட் Wவின் வயது எப்படி இருக்குமா? Xின் வயதுல பாதியாக இருக்கும். அப்ப W, X. அப்ப Xின் வயதுல பாதி தானே? அப்ப இங்க 2ன்னா இங்க 1. இப்ப அடுத்து இன் வயது எப்படி இருக்குமா? Wவின் வயதில் 4ல் ஒரு பங்கு. அப்ப இங்க இசட்டுக்கும் டபிள்யூக்கும் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? டபிள்யூவின் வயதுல 4ல் ஒரு பங்கு அப்படின்னா டபிள்யூ 4ஆ இருப்பாங்க, இசட் எவ்வளவு இருப்பாங்க? 1ஆ இருப்பாங்க. அடுத்து ஒய்யின் வயது எப்படி இருக்கும்னா ஒய்யின் வயது டீயின் வயதை போல 2 மடங்கு. ஒய்யின் வயது எப்படி இருக்குமா? டீயின் வயதை போல 2 மடங்கா இருக்குமா? அப்ப டி வந்து 1, ஒய் வந்து எவ்வளவு இருப்பாங்க? 2 பங்கா இருப்பாங்க. அடுத்து எக்ஸின் வயது. எக்ஸின் வயது ஒய்யின் வயதில் பாதி. சாரி, எக்ஸின் வயது என்னது? யூவின் வயதில் பாதி. அப்ப எக்ஸ் யூ. அப்ப இங்க 2ன்னா எக்ஸ் எவ்வளவுதான் இருப்பாங்க? 1 தான் இருப்பாங்க. ஏன்னா யூவின் வயதுல பாதி. இப்ப கொஸ்டின்ஸ் வாங்க. இப்ப ஒய்க்கு வயசு எவ்வளவு? 30. இங்க ஒய்க்கு இங்க இருக்காங்க. அப்ப ஒய்க்கு 30 அப்படின்னா 2 பங்கு 30னா ஒரு பங்கு எவ்வளவு வரும்? 15. அப்ப டி உடைய வயது எவ்வளவு? 15. அப்ப டி 15னா இங்க எவ்வளவு? 5 பங்கு 15ஆ? அப்ப 5 பங்கு 15னா ஒரு பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 3. ஓகேவா? அப்ப இசட் அது டி வந்து 15, இசட் வந்து எவ்வளோ? 3. இப்ப அப்படியே இங்க வாங்க. எங்க வரலாம்? இங்க வாங்க. அப்ப இசட்டுக்கு என்ன 3 அப்படின்னா டபிள்யூக்கு எனக்கு எவ்வளவு வரும்? 12. ஏன்னா ஒரு பங்கு 3னா 4 பங்கு எவ்வளோ? 12. அப்ப இங்க பாங்க. அப்ப டபிள்யூ வந்து 12னா இசட் வந்து எனக்கு எவ்வளவு? எக்ஸ் வந்து எவ்வளவு வரும்? 24. அப்ப எக்ஸ் 24 அப்படின்னா எனக்கு யூ எவ்வளவு வரும்? 48. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 48. அப்ப ஒய் வந்து 30, டி வந்து எனக்கு எவ்வளோ வருது? 15, இசட் வந்து எவ்வளோ? 3, எக்ஸ் வந்து எவ்வளோ? 24, யூ வந்து எவ்வளோ வரும்? 48, டபிள்யூ எவ்வளோ வருது? 12. வேற யாரும் மிஸ் ஆயிருக்கா? ஒய் வந்து இங்கே ஆல்ரெடி இருக்கு. ஒய் வந்து எவ்வளோ? 30. ஓகேவா? ஸோ அப்போ ஒய்யோட வயசை வச்சு என்ன பண்ணலாம்? ஸோ அவங்க காம்பினேஷன் கொடுக்க வச்சு விகிதங்கள் கண்டுபிடிச்சு என்ன பண்ணிட்டோம்? ஆன்சர் பண்ணிட்டோம். ஆன்சர் வரும் 48. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. ஃபண்ட் என்பது கேஎஸ்எஸ்பி என்பது தொடர்புடையது அப்படின்னா பிக்யூஎக்ஸ்இசட் என்பது யூஓசிஎக்ஸ் தொடர்புடையது. அதே மாதிரி இசட்எம்ஹெச்வியுடன் தொடர்புடையது. ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ளதை மட்டும் தொடர்பு நம்ம பார்ப்போம். அப்போ செகண்ட் உள்ளக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம செக் பண்ண தேவையில்ல. அப்படி டேரக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அப்போ எஃப்யூஎன்டி. ஓகே, அப்போ என்னது இது? 6, 21, 14, இங்கே 4. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன இருக்கு? கேஎஸ்எஸ்பி. இங்கே என்ன அது? கேன்னா எவ்வளோ? 11, 19, 19 இங்க எவ்வளோ? 2. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க 6, இங்க 11 என்ன ஆகுது? +5. இங்க 21, இங்க 19 என்னது? -2. இங்க 14, 19 என்னது? +5. இங்க 4, இங்க 2 என்னது? -2. அப்ப 5 +5 -2 +5 -2 அப்ப மாறுது. அப்ப ZMHV. ஓகே, என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 5 கூட்டணுமா? அப்ப 5 கூட்டினா வரும் E. அடுத்து 2 குறைக்கணும். M 2 குறைச்சா வரும் K. அடுத்து இங்க 5 கூட்டணுமா? 8 5 கூட்டணும் 13. அப்ப என்னது? M. இங்க 2 குறைக்கணும். அப்ப என்ன வரும்? T. அப்ப EKMT. ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் செகண்ட் எனக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடிய 2 விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க, 213, 216, 221, 228, 237 டேஷ் 261 டேஷ். இப்போ இது 2 டேஸ் நம்ம ஃபில் பண்ண போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் எவ்வளோ கூடுது? 3, அடுத்து 5, அடுத்து 7, அடுத்து எவ்வளோ? 9. ஸோ நீங்களே கண்டுபிடிச்சி 3, 5, 7, 9 எவ்வளோ கூடும்? 11. 11 கூட்டம் எவ்வளோ வரும்? 248. அடுத்து 11 கூட்டணும் 13, கூட்டின 261, 13க்கு அப்புறம் கூட்டணும் 15. அப்போ கூட்டினோட ஒரு 276. அப்போ 248, 276 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ, 248, 276. நெக்ஸ்ட்
ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ நிறைய கொஸ்டின் பார்த்தோன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். இங்க பாருங்க கொஞ்சம் வித்தியாசம், அதே பேட்டர்ன் தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. என்ன காரணம்னா டி என்பவர், டி என்பவர் என்ன பார்த்தோன்னா எம் இருக்காங்களா, எம்முடைய மகளின் கணவரா வரணும். எனக்கு இதுதான் ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஓகேவா? இது வந்து கொஸ்டினா பண்ணி ஒவ்வொரு ஆப்ஷனுமே நீங்க போட்டு வர மாதிரி தான் இருக்கும். இதுல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி உள்ளதை உங்களுக்கு ஆன்சர். ஓகே, நான் கடைசி உள்ளதை மட்டும் எப்படின்னு போட்டுறேன். இன்னும் மித்தபடி நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்க போற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க டி ஸ்டார் ஆர். அப்ப ஸ்டாருங்கிறது எனக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் உள்ளவங்க தந்தை. அப்ப டி வந்து தந்தை. யாருடைய தந்தை? ஆருடைய தந்தை. அடுத்து ஆர் அட்டி. அட்டுன்னு எனக்கு என்ன வருது, ஃபர்ஸ்ட் உள்ளவங்க வந்து மகள். அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளவங்க வந்து என்னது, மகள். அப்ப யாருடைய மகள் இவங்க? ஈயுடைய மகள். அப்ப இங்க என்ன ஆயிரும் பார்த்தா இவங்க வந்து தாய் ஆயிருவாங்க. ஏன்னா உங்க தந்தை அப்படின்னு என்ன ஒரு தாய். ஓகேங்களா? அடுத்து இ டாலர் ஏ. இப்ப டாலர் என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் உள்ளவங்க சகோதரியா. அப்ப இ வந்து சகோதரி. யாருடைய சகோதரி? ஏ உடைய சகோதரி. அடுத்து ஏ மைனஸ் எம். ஏ மைனஸ் என்ன வருது, மைனஸ் மகனா. அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளவங்க வந்து மகன். அப்ப எம்முடைய மகன். அப்ப எம்முடைய மகன் தான் யாரு? ஏ. இப்ப பாருங்க என்ன சொன்னாங்க, டி என்பவர் எப்படி இருக்குமா, எம்முடைய மகள். ஏன்னா இவங்க வந்து மகன் அப்படின்னா இவங்க என்ன மகளா தான் இருப்பாங்க. ஏன்னா இரண்டு பேருமே சகோதர சகோதரிகள், ஒரு மகன் ஒரு மகள். அப்ப எம்முடைய மகளுடைய கணவர் தான் யாரு? டி. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, டி என்பவர் எப்படி இருக்குமா, எம்முடைய மகளுடைய கணவர் சொன்னாங்க. அப்ப எனக்கு ஆன்சர் கரெக்டா வருதா? எனக்கு இதே மாதிரி ஒவ்வொரு படம் போடுங்க, உங்களுக்கு கரெக்டா மூணுமே பொருந்தாத மாதிரி தான் இருக்கும். நீங்க லாஸ்டா போடும்போது கரெக்டா உங்களுக்கு பொருந்துற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வட்ட மேஜை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. ஓகே, மேஜையின் மையத்தில் எத்தனை பேர்? 7 பேர். 1 2 3 4 5 6 7. ஸோ அடுத்து டபிள்யூ ஆனவர். டபிள்யூ ஆனவர் எப்படி இருப்பாராம், ஆறுக்கு உடனடி இடதுபுறம். டபிள்யூ என்னது, ஆறுக்கு உடனடி இடதுபுறம் யாரு? டபிள்யூ. ஆறுக்கு உடனடி இடதுபுறம் டபிள்யூ. அடுத்து இந்த ஆரை பேஸ் பண்ணி இங்க ஒன்று சொல்றாங்க. ஆறு என்று எப்படி பார்க்கலாம், வி இன் வலதுபுறத்தில் மூன்றாவது. விக்கு என்னது, வலதுபுறத்தில் மூன்றாவதுனா வலதுபுறம் இப்படித்தானே வரும். அப்ப வி எங்க போடுங்க, 1 2 3. விக்கு மூன்றாவது வலதுபுறத்துல 6. அடுத்து யூ என்பவர் எப்படி இருப்பாங்கன்னா டிக்கு உடனடி இடதுபுறம். யூ வந்து எப்படி இருப்பாங்க, டிக்கு உடனடி இடதுபுறம். எஸ் ஆனவர் பார்த்தீங்கன்னா டியின் வலதுபுறத்தில் இரண்டாவது அமர்ந்திருப்பாரு. ஓகேங்களா? சரி, இதை வச்சு இப்ப என்ன பண்ண, ஃபில் பண்ண போறோம். ஓகே, டிக்கு உடனடி இடதுபுறம் சொன்னால அப்ப டி எங்க போடலாம். அப்ப டி உடைய உடனடி இடதுபுறம் யாரு? யூ. அடுத்து டிக்கு இரண்டாவது வலதுபுறம். டிக்கு இரண்டாவது வலதுபுறத்தில் யார் இருப்பாங்க? எஸ். அப்ப டிக்கு உடனடி வலதுபுறம், உடனடி இடதுபுறம் யூ, இரண்டாவது வலதுபுறம் எஸ். ஓகேங்களா? இப்ப இந்த எந்த இடம் கேப்பா இருக்கோ அது என்ன பண்ணலாம், யாரு உட்காரமா உட்கார வச்சு, யார் வராமக்கா? ஒய். இப்ப கொஸ்டின் கேட்டாங்க, ஒய்யின் வலதுபுறத்தில் இரண்டாவது அமர்ந்திருப்பவர் யார்? அப்போ ஒய்க்கு இரண்டாவது வலதுபுறம் யார் எனக்கு அமர்ந்திருப்பாங்க? டி தான் அமர்ந்திருப்பாங்க. அப்போ ஆன்சர் எது கரெக்ட்? டி தான் எனக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஏன்னா எஸ்ஐ ஆர்பிஎஃப் எஸ்ஐ பார்த்தீங்கன்னா மொத்தம் 35 கொஸ்டின் ரீசனிங்லேருந்து கேட்பாங்க, 35 கொஸ்டின் கணக்குலேருந்து கேட்பாங்க, மீது 50 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம கேட்பாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ மொத்தம் 35 கொஸ்டின் பார்த்து முடிக்க போறோம். இங்க என்ன கொஸ்டின் பாருங்க, இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்தோடும் ஒன்னை கூட்டலாம். ஒற்றைப்படை அப்படின்னா ஒன்னை கூட்டுங்க, இரட்டைப்படை அப்படின்னா அதுல இருந்து 2 கழிங்கன்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்படி உருவாக்கும் போது புதிய எண்ணுல பெரிய மற்றும் குறைந்த இலக்கங்களுக்கு இடையிலான கூட்டுத்தொகையை காண்க. பெரிய மற்றும் குறைந்த இலக்கம். அப்ப பெரிய நம்பர் அப்படிங்கிற என்ன பண்ணணும்னா ஒற்றைப்படை நம்பர்ல பெரிய நம்பரை பாருங்க. ஒற்றைப்படை நம்பர்ல பெரிய, ஏன்னா ஒற்றைப்படை தான் கூட போகுது, அதனால எது பெரிய நம்பர்? 7. அப்ப 7 ஒண்ணு கூட்டினாலும் வரும் 8. இங்க குறைந்த இலக்கம் தானே சொன்னாங்க. அப்ப இரட்டை எண்களை சின்ன நம்பர் எதுவும் பாருங்க. இரட்டை எண்கள் சின்ன என்னது? 2. அப்ப 2ல நான் 2 குறைச்சாலும் வரும் 0. அப்ப பெரிய நம்பர், இது சின்ன நம்பர். ஓகேங்களா? இதோட கூடுதலுக்கு எவ்வளவு வரும்? 8 + 0 8 தான் எனக்கு வரும். ஆன்சர் எது கரெக்ட்? 8. ரொம்ப சிம்பிளா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி பண்ணா ஒவ்வொருத்தரும் கேட்டிருக்காங்க. ரீசனிங்கை பொறுத்த அளவுக்கு நீங்க வேகமாவே ஆன்சர் பண்ண டயத்தை சேவ் பண்ண முடியும். அந்த டைம் நீங்க மேக்ஸ்ல சில கொஸ்டின் கஷ்டமா தான், அந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம், நம்ம டயத்தை அங்க பயன்படுத்த முடியும். அதனால ரெண்டையுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி அந்த டயத்தை கரெக்டா பேலன்ஸ் பண்ணுங்க. அப்ப நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்.
ஏன்னா இதை தவிர்த்து நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதையும் கரெக்டாக பார்த்து நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். மேலும் இது போன்ற வீடியோஸை பெற நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி பயன்பெற செய்யுங்கள். நன்றி.